ஆனந்தி வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கான ரசிகர்கள் பொதுவாக ஐபிஎல் பொறுத்தவரையில் அதிகம் என்றே கூறலாம். அதுவும் தோனிக்கான ரசிகர்கள் அதிகம். அந்த வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய செயல்பாடு, விளையாட்டு என்பது உற்று நோக்கப்படக்கூடிய ஒன்றாக பார்க்கப்பட்டு வருகின்றது. கடந்த சில ஆண்டுகளாகவே சிஎஸ்கேவின் செயல்பாடு என்பது சற்று மந்தமாக இருக்கும் நிலையில் அதனுடைய மிக முக்கிய ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அந்த முடிவு என்பது வெளியாக இருக்கிறது. அதன்படி சிஎஸ்கே அணியினுடைய தலைமை பயிற்சியாளரான ஸ்டீபன் பிளமிங் நிர்வாகத்துடன் ஏற்பட்ட அந்த பரஸ்பர ஒப்புதலின்படி தன்னுடைய பயிற்சியாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். இதன் மூலமாக கிட்டத்தட்ட 17-18 ஆண்டுகள் நீடித்து வந்த இந்த வெற்றிகரமான கூட்டணி என்பது முடிவுக்கு வருகிறது என்றே பார்க்கலாம். இது சிஎஸ்கே அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவு என்றே சொல்லலாம். ஏனென்றால் 2008ஆம் ஆண்டு முதல் பிளமிங் சிஎஸ்கே அணியுடன் இருந்தார். அதற்கு பிறகு 2009 முதல் தலைமை பயிற்சியாளராக செயல்பட்டார். அவருடைய பயிற்சியின் தலைமையின் கீழ் பார்த்தோம் என்றால் இவருடைய தலைமையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பொறுத்தவரையில் 5 ஐபிஎல் கோப்பைகளையும் 2 சாம்பியன் லீக் கோப்பைகளையும் வென்றிருக்கிறது. குறிப்பாக 5 ஐபிஎல் போட்டிகளில் இவருடைய தலைமையில் தான், இவருடைய பயிற்சியின் தலைமையில் தான் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அணியினுடைய அடுத்த கட்ட திட்டமிடலுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அடுத்த பயிற்சியாளர் யார் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் 17-18 ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டு வந்த ஸ்டீபன் பிளமிங் விலகி இருப்பது என்பது சிஎஸ்கே ரசிகர்கள் மற்றும் சிஎஸ்கே அணிக்கு ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ஐபிஎல் தொடங்கப்பட்ட 2008 முதல் சிஎஸ்கே அணியில் வீரராக இணைந்து அதற்கு பிறகு 2009ஆம் ஆண்டு முதல் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்றார். அவர் அந்த அணியிலேயே 5 ஐபிஎல் பட்டங்களுக்கும் 2 சாம்பியன் லீக் கோப்பைகளுக்கும் வழி நடத்தியிருக்கிறார் என்றே சொல்லலாம். இந்தியன் பிரீமியர் லீக் வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான மற்றும் ஒரு நீடித்த ஒரு டீம், ஒற்றுமையாக செயல்பட்டு ஒரு பெரிய வெற்றிகளை குவித்த ஒரு அணி, ஒரு டீம் என்றால் சிஎஸ்கே அணி. அந்த அணியில் மிக முக்கிய நபராக பார்க்கப்பட்டவர்தான் பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங். அவர் தற்போது அந்த பதவி பொறுப்பிலிருந்து விலகி இருப்பது என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. சிஎஸ்கே வெளியிட்ட அறிக்கையின்படி ஸ்டீபன் பிளமிங்கிற்கு சூப்பர் கிங்ஸ் நிர்வாகத்திற்கு இடையான அந்த நடைபெற்ற தொடர்ச்சியான வெளிப்படையான மற்றும் நேர்மையான கலந்துரையாடல்களை தொடர்ந்து அவர் பரஸ்பர இந்த முடிவு எடுத்திருப்பதாகவே சொல்லப்படுகிறது. 2023 கோப்பை வென்ற பிறகு கடந்த 3 சீசன்களாக சிஎஸ்கே பிளே ஆஃப்களுக்கு தகுதி பெற தவறியதால் கடந்த சில ஆண்டுகளாகவே ஸ்டீபன் பிளமிங் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி வந்தார். தொடர்ந்து பல வெற்றிகளை குவித்து வந்த பிளமிங் தலைமையில் சிஎஸ்கே அணி பல வெற்றிகளை குவித்து வந்த நிலையில் 2023 தான் கடைசியாக சிஎஸ்கே கோப்பை வென்ற ஆண்டு. அதற்கு பிறகு கடந்த 3 சீசன்களாகவே சிஎஸ்கே பிளே ஆஃப்களுக்கு தகுதி பெற தவறியது. அது மிகப்பெரிய விமர்சனத்தை எதிர்கொண்டது. மிக சிறப்பாக செயல்பட்டு வந்த ஒரு அணி திடீரென்று இது போன்று மிகவும் மந்தமாக விளையாடுவது, தோல்வி தழுவது என்பது ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகவே மாறியது. அதனால் கடும் விமர்சனங்களையும் சிஎஸ்கே அணி எதிர்கொண்டது. கடந்த சில ஆண்டுகளாக பிளமிங் கடும் விமர்சனத்துக்கு உள்ளான அவருடைய பயிற்சி என்பது போதவில்லையா, சரியில்லையா என்றெல்லாம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வந்தது. நியூசிலாந்தின் முன்னாள் கேப்டனான ஸ்டீபன் பிளமிங் 2008 சென்னை அணியில் வீரராக இணைந்து 2009 ஒரு தலைமை பயிற்சியாளரானார். அவர் ஒரு வெற்றி கூட்டணி அமைத்தார் என்று சொல்லலாம். சிஎஸ்கே அணியில் தோனி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போன்று பிளமிங்கும் முக்கியம் என்ற நபராக தான் பார்க்கப்பட்டார். சிஎஸ்கே அணிக்கு 5 ஐபிஎல் கோப்பையை சிஎஸ்கே அணி வென்றிருக்கின்றது. பல்வேறு வெற்றிகளையும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவது, இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவது என ஒரு பலம் வாய்ந்த அணியாக தான் சிஎஸ்கே ஐபிஎல் வலம் வந்தது. இந்த அணி சாதனை அளவாக 12 முறை பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றதுடன் 10 ஐபிஎல் இறுதிப் போட்டிகளும் பங்கேற்றிருப்பது என்பதும் மிகப்பெரிய ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் சிஎஸ்கேனுடைய அனைத்து பெருமைகளையும் தோனி தலைமை கீழ் வந்துள்ளதால் சமீப காலமாக பிளமிங்கின் பெயருக்கு ஒரு கேள்விக்குரிய அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடிய வகையில் விமர்சனங்கள் எல்லாம் எதிர்கொண்டு வந்துள்ளன. இந்நிலையில் தான் சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தொடர்ந்து அவருடைய பயிற்சி இனி இருக்காது என்பது இதன் மூலமாக உறுதியாகிறது. அடுத்த தலைமை பயிற்சியாளர் யார் என்ற ஒரு கேள்வி தற்போது பிரதானமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே MS தோனி பொறுத்தவரையில் அவருடைய தலைமையின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மிக சிறப்பாக செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த சில சீசன்களாக அவர் சரியாக விளையாட முடியாத நிலை, அவருடைய வயது கருத்தில் கொண்டு சரியாக விளையாட முடியாத நிலை என்பது அவருக்கு ஏற்பட்டிருப்பது அவர் மீதான ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தான் நிலவி கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் அவர் அந்த அணியை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை ஏற்று அதன் நோக்கி அவர் செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
தற்போது ஸ்டீபன் பிளமிங்குடைய விலகலை அடுத்து அடுத்த இடத்திற்கு யார் வரப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு, தோனியினுடைய முடிவு என்னவாக இருக்கிறது, தோனியை மையப்படுத்தி சிஎஸ்கே என்ன செய்ய போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அடுத்த கட்டமாக இருந்திருக்கிறது. இதை சென்னை சூப்பர் கிங்ஸ் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். புதிய பயிற்சியாளராக MS தோனி பொறுப்பேற்க போகிறாரா, அவருடைய பயிற்சியின் கீழ் தான் சிஎஸ்கே அணி இனி செயல்பட போகிறதா, ஒரு ஆலோசகரையும் தாண்டி அவர் பயிற்சியாளராக செயல்பட போகிறாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும், அடுத்த சீசன் IPL போட்டியில் ஒருவேளை தோனியை தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டால் அவருடைய பயிற்சியின் கீழ் வீரர்கள் எப்படி செயல்பட போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆனந்தி.